மார்ச் 20. ஒரு வழிச்சாலை. ஒன்றையும் வீண் பெருமையோடு செய்யாமல் மனத்தாழ்மையோடு ஒருவரை ஒருவர் தங்களிலும் உயர்ந்தவர்களாய் கருதுங்கள். பிலிப்பியர் 2:3. கீழ்ப்படிதல் என்றதும் அது எப்போதும் பெரியோருக்கு சிறியோரே கீழ்ப்படிய வேண்டும் என ஒரு வழிச்சாலையாய் அமைந்துவிடக்கூடாது. அப்போஸ்தலன் பேதுரு, நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் என்கிறார். 1 பேதுரு 5:5. மூத்தவருக்கு கீழ்ப்படிவதை விட இளையவருக்கு கீழ்ப்படிய அதிக முதிர்ச்சி தேவை. இளைஞரும் கீழ்வரிசை பணியாளரும் சில காரியங்களை அரசி பார்ப்பதிலும் தீர்மானிப்பதிலும் பல சமயங்களில் முதியோர் மற்றும் தலைவர்களை விட கூடுதல் விவேகமாயிருக்கின்றனர். கருத்துக்களை மாற்றிக்கொள்வது வயதானோருக்கு பெரும் சங்கடம். வாலிபருக்கோ அவரது திறந்த மனதும் வளைந்து கொடுக்கும் திறனும் பெரும் சாதகம். இதற்கு சபை சரித்திரத்திலும் உலக வரலாற்றிலும் போதுமான சான்றுகள் உண்டு. கடவுளுடைய புனித மலையில் ஒரு சிறு பையன் தலைவனாயிருக்க முடியும். ஏசாயா 11:6. தனது போதகர்கள் மற்றும் தனக்கு முதியோர்களை விட தனக்கு கூடுதல் அறிவும் ஞானமும் அருளப்பட்டதாக தாவீது சாட்சியிட்டான். சங்கீதம் 119:99-100. இறுதிக்கால அருள்மாரியில் முதியோருக்கு கிடைப்பது சொப்பனங்கள், இளைஞருக்கு கிட்டுவதோ தரிசனங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 2:17. ஏதாவது ஒரு சூழலில் பிள்ளைகள் சொல்லுகிறபடி செய்வதை பெற்றோர் மதிப்பு குறைவாக எண்ண வேண்டியதில்லை. தங்கள் மனைவியர் சொல்லுவதை கேட்டுவிட்டால் கணவர் தங்கள் தலைமையை இழந்து விடுவதில்லை. சாராள் சொல்வதையெல்லாம் கேட்கும்படி ஒருமுறை கடவுள் ஆபிரகாமுக்கு சொல்லவில்லையா? ஆதியாகமம் 21:12. தங்கள் சபையில் ஒரு சாதா உறுப்பினரின் ஆலோசனையை பாராட்டிவிட்டால் தங்களுக்கு ஆபத்து என்று மெய்ப்பர்கள் நினைக்க வேண்டியதில்லை. பெரிய தலைவனான மோசேக்கு ஆட்டிடையரான மாமனாரின் எளிய ஆலோசனை எவ்வளவு ஆசீர்வாதமாய் இருந்தது. ஒரு அடிமை பெண்ணின் சிறிய ஆலோசனை அல்லவா நாகமான் சுகமடைய காரணமாய் இருந்தது. பணிவும் கீழ்ப்படிதலுமான பாவனை உலகிற்கு பலமின்மையாய் தோன்றலாம். ஆனால் இயேசு சொன்னது, சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூவுலகை சுதந்திரித்துக் கொள்வார்கள். மத்தேயு 5:5. மனத்தாழ்மையுடன் நாம் ஒருவரையொருவர் நம்மிலும் உயர்ந்தவர்களாய் கருத வேண்டும். ஒவ்வொரு கட்டத்திலும் கிறிஸ்து தமது தந்தைக்கு அவ்வளவு பணிவுடன் கீழ்ப்படிந்ததாலேயே அவர் உன்னதங்களிலெல்லாம் உன்னதத்திற்கு உயர்த்தப்பட்டார். பிலிப்பியர் 2:3-11. கீழ்ப்படியாதவர்களே நீதிமான்களுடைய ஞானத்திற்கு திருப்பி உத்தமமான மக்களை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்துவதே கிறிஸ்துவின் வருகைக்கு முன்னோடிகளாகிய நமது பணியாயிருக்கட்டும். லூக்கா 1:17. கண் கண்ட மனிதனுக்கு கீழ்ப்படியாதவன் கண்காணா மகிபனுக்கு கீழ்ப்படிவது எப்படி? கடவுளுக்கு கீழ்ப்படுகிறேன் என்று சொல்லி சக மனிதருக்கு கீழ்ப்படியாதவன் எத்தனை நேர்மை அவனிடத்தில் இல்லை.